இப்போ இதுதான் ரஜினி சாருடைய மாஸ் கெத்து ஸ்டைல். இது குறையவே குறையாது, அவருடைய மார்க்கெட் குறையவே குறையாதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதே மாதிரி கமல் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வயசில் ரஜினி சார் செய்கிறது எல்லாமே ஸ்டைலாக இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த ஸ்டைலை கட் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு நடிப்பாக பார்க்கணும். இந்த வயசில் இருக்கக்கூடியவங்க ஸ்டைலாக செஞ்சால் எப்படி இருக்கும், அதையும் கமல் சார் செய்வார். இந்த வயசில் இருக்கக்கூடியவங்க வாழவே முடியாத சாக போகிற அந்த கடைசி நொடியில் எப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, எல்லாரும் வெறுக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் தத்ரூபமாக எப்படி வாழ்வாங்க, அவங்களால எப்படி அந்த அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்களால நடித்து காட்ட முடியுமான்னு கேட்டால் அந்த இடத்துல யார் தேவைப்படுவார்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சார் தான் தேவைப்படுவார். அதாவது ஒரு மனுஷன் பிறந்த குழந்தையில இருந்து கடைசியாக முதுமையில் இறக்கக்கூடிய அந்த வயசு இருக்குது பார்த்தியா, அது வரையிலும் அவனுடைய காலகட்டம், அவனுடைய வாழ்க்கை என்ன மாதிரிலாம் இருக்கும், அதை ரியாலிட்டியை அப்படியே நடித்து காட்டணுன்னா அங்கே ஒருத்தர் தேவைப்படுவார். அன்றைக்கி தமிழ் சினிமா இல்லை, இந்திய சினிமா, உலக சினிமாவிலேயே ஒருத்தரால் அதே மாதிரி நடித்து காட்ட முடியும்னா ஒரு பேர் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அது யாருன்னு பார்க்குறீங்களா? அவர் தான் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் சார். சினிமாவை பொறுத்த வரையிலும் கமல் சாருடைய மார்க்கெட் குறையிறதுக்கு ஒரே ஒரு துளி % கூட சாத்தியமே கிடையவே கிடையாது. அது 30 வயசாக இருந்தாலும் 40 வயசாக இருந்தாலும். இன்னும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 80, 90, 100 வயசு இந்த மாதிரி இந்த வயசில் ஒருத்தர் வாழ்ந்தார் நடித்தா எப்படி இருக்கும்னு, இதெல்லாம் நீங்கள் கற்பனவே பண்ணி பார்க்க தேவையில்லை. ஏன்னு பார்க்குறீங்களா, இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் செஞ்சுட்டாரு. ஹேராம் படத்தை எடுத்து பாருங்கள், தசாவதாரம் படத்தை எடுத்து பாருங்கள். அதில் பெண் மாதிரியும் வாழ்ந்திருப்பார், ஆண் மாதிரியும் வாழ்ந்திருப்பார். எல்லா கெட்டப்லையும் ஒரு இளமை பருவத்தில் இருக்கும்போதே முதுமையில் எந்த மாதிரிலாம் இருக்க முடியும்னு நடித்து காட்டினவர் தான் கமலஹாசன் சார். அப்போ முதுமையில் இருக்கும்போது எந்த மாதிரி நடித்து காட்டுவார் நான் உங்களுக்கு சொல்லி தான் புரியணுமா? கமல் சாருடைய மார்க்கெட் குறையிறதுக்கும் ரஜினிகாந்த் சாருடைய மார்க்கெட் குறையிறதுக்கும் சாத்தியமே இல்லாத ஒன்று. இப்போ இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, விஜய் சார், ரஜினிகாந்த் சார்